ஸோ ஹாய் கேஸ் நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து கங்குவா. ஊர் புறம் கழி ஊத்துனாலே அப்படி இருந்துச்சா படம்? இல்லை. சிறுத்தை சிவா படமா இருந்துச்சானா ஆமா. ஸோ இதுக்கு முன்னாடி சிறுத்தை சிவா சாருக்கு இது படம் கிடையாது. ஒரு 10 படம் பார்த்தாச்சு. 10 படம் பார்த்துட்டு நீங்க எல்லாரும் மெஜாரிட்டியான பொதுமக்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தது வேணா சென்டிமெண்ட் சீன் படமே சீரியல் படம் பார்த்த மாதிரி இருக்கும். அம்மா 4 இட்லி சாப்பிட்டாங்கிறது அந்த டேரக்டரை கழிச்சிங்கன்னா வேற எந்த டேரக்டர் பார்த்தாலும் அந்த ஃபீல் வராது. அந்த டேரக்டருமே அம்மா 4 இட்லியுமே அந்த டேரக்டர் அந்த படத்தில் மட்டும் தான் ஒரு டைலாக். அதுக்கு முன்னாடி எந்த படமும் அந்த மாதிரி இருந்திருக்காது. ஆனால் நம்ம தலைவர் வந்து சிறுத்தை சிவா சார் வந்து எல்லா படமே அப்படிதான் இருக்கும். சிறுத்தை படத்தை தவிர மீது எல்லா படமே இந்த மாதிரி தான் அன்ரிலேட்டட் என்னடா சென்டிமெண்ட் சிங்கே ஆளுங்கிற மாதிரி தான் கதை இருக்கும். ஸோ மிச்ச எலமெண்ட் பார்த்து மிச்சது வேற எந்த ஃபால்ட் இருக்குன்னா ஒரு இடம் கூட ஃபால்ட் கிடையாது. இதுதான் கதை. அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் வந்தது மட்டும்தான் பிரச்சனையே. அந்த மன்னிப்பு இல்லாமலே பாட்டு மட்டும் அந்த செக்மெண்ட்டே இல்லாமல் இருந்துச்சுன்னா படம் உண்மையே நல்லா இருந்திருக்கும் என்னைய பொறுத்தவரை. அது இருக்கிறனாலதான் படம் மொக்கையா இருக்குன்னா என்னைய பொறுத்தவரை அதான் ஆமா. ஓகே கதைக்குள்ள போயிடும். கதையை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 3 வில்லேஜஸ் இருக்கு. சாரி 5 கிராமங்கள் இருக்கு. 5 வில்லேஜ் 5 டைப் ஆஃப் லேண்ட். பனி பிரதேசம், விறகுக்கு ஒன்று, வெப்பன்ஸுக்கு ஒன்று, அந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ரோமானிய படம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு இடம் தேவை இங்கே வேட்டையாடுறதுக்கு, போருக்கு போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவை. ஸோ அந்த இடத்த சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சூர்யா சார் வாழ்ற அந்த கிராமத்தை சூஸ் பண்ணுறாங்க. பொன்னமராவதியா ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பாங்க ஊருக்கு. ஸோ அந்த ஊரை சூஸ் பெருங்கலத்தூர்ச்சியூ பெரம்பலூர் அந்த ஊரை சூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த ஊரை சூஸ் பண்ணிட்டு அவரை நேராக போனால் அட்டாக் பண்ண முடியாது. வீர தீரத்தில் செஞ்சவங்க அதை நம்ம ரகசியமாக சூழ்ச்சி பண்ணி கொள்ளலாம்னு சொல்லி நட்ராஜ் அனுப்புனா, நட்ராஜ் கூட நம்ம போஸ் வெங்கச்சாரே அனுப்பி விட்றாங்க. போஸ் வெங்கச்சார் வந்து எல்லா ஊர்லேயும் ஃப்ரெண்டு மாதிரி. இவங்க நட்ராஜ் டீம் வந்து அப்படி கிடையாது. ஸோ கூட்டு போய் சொன்னோடனே போட்டு கட்டுறதுக்கு வேலைக்கு ஆள் தேவை. 100 பேரை கூட்டு போய் 100 பேரை கொண்டுட்டு 100 பேர் கையை எடுத்து கொடுத்தோடனே ஒரு கைக்கு ₹1 ஒரு தலைக்கு ஒரு கைக்கு ₹2 ₹1 மாதிரி கணக்கு பண்ணி காசு கொடுத்தாங்க. இவன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த பேட்ச் கூட்டு போகும்போது அந்த பேட்ச் தப்பிச்சு பண்ண கருணாஸ் இதில் வந்து சூர்யா அடிச்சு சூர்யா கூட்டு வந்துடுறாப்ல. ஸோ அவர் பார்த்து துரோகி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை வெட்டி கொன்றாங்க. கழுத்தை வெட்டல உயிரோட எரிச்சு கொன்றாங்க. சரிங்களா? இந்த எரிச்சவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை பொறுத்தவரை சூர்யாவில்லை. இது கரெக்டா தப்பா? கரெக்ட். ஆனா சூர்யா பண்ணது 1% தப்பு இருக்கா? இல்லை. இது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? இப்ப அந்த பையன் மேல கோவப்பட்டான்டா. சரிங்களா? அந்த பையன் அப்பா அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறான். அம்மாக்கு என்ன ஆச்சுன்னா அம்மா வந்து தன்னைத்தானே அர்ப்பணிச்சிருவாங்க. ஸோ அதனால அம்மா அவங்க அடி. ஆனால் கண்ணு முன்னாடி அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அந்த பையனோட வலின்னு ஒன்று இருக்கா? ஸோ அதை எப்படி ஒன்று காமிக்கிறதுன்னு சொல்லி இவன் துரோகின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இவன் துரோகின்னு சொல்லும்போது சூர்யா போய் எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருப்பார். ஸோ இந்த சமயத்தில் வந்து அந்த கெட்ட நம்ம யார் அது பேர் மறந்துட்டேன். அவன் என்ன பண்ணுவான், அவன் இன்னொரு வில்லன் கிராமத்துலேருந்து ஆள் அனுப்பியிருப்பான். நம்ம ரோமானியர் அங்கே போய் ஹெல்ப் பண்ணா அவங்க அனுப்பியிருப்பான். இவரை அப்புறம் போட்டு தலை அந்த இடத்துல சண்டை போட போது சின்ன பையன் வந்து சாவுடான்னு சூர்யா நேரம் வந்து குத்திருவாப்புல. குத்தினோடனே அதுவும் கையில தான் குத்திருப்பான். ஒன்றும் பெருசாக காப்பாற்றிடும். ஊர்க்காரெல்லாம் சொல்லிடுவேன். ஏன்னா ஆயிருந்தா உனே குத்திருந்தானோ அவன் பண்ணது எங்கள் ஊர்க்காரனுக்கு ஒரு துரோகமாக தான் நாங்கள் கருதுவோம். அதனால ஊர் விட்டு விலைக்கு வைங்கன்னொடனே கருங்காரில் போய் இருங்கன்னு சொல்லிட்டு கருங்காருக்காரன்னு சொல்றாங்க. அங்கே முதல்ல இருக்கும் புளி இருக்கும் அது இருக்கும் இது இருக்குன்னு வாங்கி அந்த அளவுக்கு பெருசாக கான்செப்ட் மாட்டாங்க முதலே தவிர. ஸோ அந்த சின்ன பையன் வேணாங்க போயிடுவாங்க. அங்கே தான் அந்த மன்னிப்பு இல்லாமல்னு ஒரு பாட்டு வரும். அந்த சீனு தான் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த படம் ஃப்ளாப்பாருக்கான ஒரே காரணம். ஸோ அங்கே காமிக்கிற சென்டிமெண்ட் சீனுக்குலாம் வந்து எந்திரிச்சு வெளியே போயிடலாமங்கிற அளவுக்குலாம் வரும். ஏன்டா இவ்வளோ ஹார்டு கோர் பண்ணுறீங்க, சிம்பிளாக முடிகிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க. கடைசியில் பார்த்தா போர் வந்துடும். போறதுக்கு அப்புறம் என்னாச்சு, இந்த பையனுக்கு வேணாச்சு, இவனுக்கு என்னாச்சு, இது பூரா காட்டுக்குள்ள நடக்குது. இந்த மாடர்ன் நேரால ஒன்று காமிக்கிறாயிலே அங்கே தான் நடக்குது அப்படின்னா வந்து அதை முழுசாலாம் ஒன்றும் சொல்லலை. சரிங்களா? அதை வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன்னு சொல்லிட்டு அதையும் விட்டாங்க. இதுக்கெல்லாம் கார்த்தி என்ட்ரினா ஆமா கார்த்தி வந்து அது ஒரு வகையில் அவர் பிறந்த பிள்ளை அவர் திரும்பி கிளைம் பண்றதுக்காக வருவாரு. ஸோ அந்த இடத்துல அதை முடிச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் பார்ட் போனீங்கன்னா அப்போ செகண்ட் பார்ட்லேயும் நேச்சுரல் சீன் இருக்கு, பழைய சீன் இருக்கானா ஆமா அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த கதையெல்லாம் யார் சொல்றதா? கிழவிகளையும் சொல்லுதானா? ஈஸ்வரா அந்த கிளவி உட்காந்துச்சு பார்த்தீங்கன்னா நிலா, அந்த நிலா சொல்லுதான். ரொம்ப மட்டம் தட்டியானா கண்டிப்பாக கிடையாது. நல்ல கதை. இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் தீக்கோட்டினே உண்மையில சூப்பராக இருந்திருக்கும். கிராஃபிக் சூப்பராக இருந்துச்சு. எல்லா சீனும் சூப்பராக தான் இருந்துச்சு. அப்புறம் ஏன்டா பரவாயில்ல, சென்டிமெண்ட் தான் காரணம். சென்டிமெண்ட் தான் டேரக்டர் நேம் ஒன்று காரணம். அவரை கிரியேட் பண்ணிக்க எக்ஸ்பெக்டேஷன். அதாவது இப்போ லியோ படம் வந்து சுமாராக தான் இருந்தாலும் லோகேஷ் இப்படி பண்ணியிருக்க மாட்டான்டா, வேறு யார் மேலே விட அந்த தப்பு அப்படின்னு சொல்ல முடியல. அந்த மாதிரியான ஒரு நேம் வந்து நம்மளால வாங்கிட்டாரு. அது ஒண்ணுதான் பிரச்சனை படத்தை பொறுத்தவரை. ஸோ அதுதான் 2வது பிரச்சனை படத்தை பொறுத்தவரை. மொதல் பிரச்சனை சென்டிமெண்ட். ஓகே. ஸோ இதுதான் கதை. அந்த நகரத்தை சீன்லாம் சத்தியமா பார்க்க முடியல. ஏன்டா அப்படி எடுத்து வச்சிருக்கீங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது இப்போ சுராரை போட்டுரும் அப்படிதான். ஆனால் சுதாகுமார மேம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹிந்தி வெர்ஷனில் வந்து ஒரு ஃபைட் சீன் இருந்திருக்கும். தமிழ் சினிமா ஃபைட் சீனே இருந்திருக்காரு.
ஸோ அப்படிங்கிறப்ப உனக்கு ஹிந்தி மார்க்கெட் வேணும் அப்படின்னா நீ ஹிந்தியில் என்ன கருமத்தெல்லாம் வச்சுக்கலாம். அவங்க எப்போ தான் வந்து பார்ப்பாங்க. பட் தமிழ்ல அதெல்லாம் பார்க்கும்போது தூக்கி போட்டு போயிடுவாங்க. இந்த சீன்லாம் கட் பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணலை. அதுவும் இன்னொரு பிரச்சனை. இதான் சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா. ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோன்னு பார்க்குற வரைக்கும் கடவுள் பாய்.